வணக்கம். இன்றைய ஆழமான பார்வையில நாம ஒரு முக்கியமான மூலத்தை பார்க்க போறோம். நீங்க எங்க கூட சேர்ந்து பயணிக்க போறீங்க. பைபிள்ல இருக்கிற மத்தேயு சுவிசேஷம், அதோட 10ஆம் அதிகாரம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுல இயேசு அவரோட 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அப்புறம் அவங்கள ஒரு குறிப்பிட்ட பணிக்கு அனுப்புறாரு. அவங்களுக்கு சில அதிகாரங்கள், அப்புறம் அறிவுறுத்தல்கள், கூடவே சில கடுமையான எச்சரிக்கைகளும் கொடுக்கப்படுது. ம். இதோட நோக்கம் என்னன்னா, இந்த சீஷர்களோட பணி இவ்வளவு தீவிரமானது, அவங்க என்ன மாதிரி சவால்களை சந்திச்சாங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, உள்ள போலாமா? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்திலே தெரியுது சீடர்களுக்கு பெரிய அதிகாரம் கொடுக்கப்படுது. ஆனா அதே சமயத்துல பயங்கரமான எதிர்ப்பை சந்திப்பீங்கன்னு சொல்றாரு. ஆமா, இந்த முரண்பாடுதான் அதுதான் இந்த அதிகாரத்தோட மையப்புள்ளினே சொல்லலாம். கரெக்ட். முதல்ல அந்த 12 அப்போஸ்தலர்கள் பேர் வருது. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், இப்படி. அப்புறம் அவங்களுக்கு அசுத்த ஆவிகளை துரத்தவும் எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கவும் அதிகாரம் கொடுக்கறாரு. ம். இது சும்மா வியாதி குணமாக்குறது மட்டும் இல்ல, அந்த தீய சக்திகள் மேலே ஒரு நேரடி அதிகாரம். ஆமா, அவங்களோட செய்தியும் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. பரலோக ராஜ்யம் பக்கத்துல வந்துருச்சு. அப்புறம் இங்க ஒரு முக்கியமான கட்டளை வருது. இலவசமா வாங்குனீங்க, இலவசமா கொடுங்க. ஓ, அதாவது அவங்களுக்கு கிடைச்ச அந்த அதிகாரத்தை, அந்த குணமாக்குற வரத்தை சொந்த லாபத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. சரி சரி. நோயாளிகளை குணமாக்குறது, மரித்தவங்களை எழுப்புறது, இந்த மாதிரி பெரிய விஷயங்கள். அப்புறம் அவங்கள ஏத்துக்கிறவங்க இயேசுவே ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட பலன் உண்டுன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா, அதுக்கும் பலன் உண்டுன்னு சொல்றாரு. சரி, அடுத்ததா அந்த பயணத்துக்கான அறிவுறுத்தல்கள். அதுவும் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. தங்கம், வெள்ளி, செம்பு மாதிரி காசு, பை, மாத்து துணி, செருப்பு, கைத்தடி எதுவுமே எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? என்ன தத்துவம் இதுக்கு பின்னால? இது ஒரு மாதிரி தீவிரமான நம்பிக்கை பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஓஹோ. வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவான் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கு. அதனால அவங்க போற இடங்கள்ல இருக்கிறவங்க உபசரிப்பாங்கன்னு நம்பணும். அப்போ அவங்க தேவனை முழுசா சார்ந்திருக்கணும்னு அர்த்தமா? அதேதான். அவங்களோட தேவைகள் சந்திக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை வேணும். அவங்க கொண்டு போற செய்தியோட மதிப்பு அதை உணர்த்தும். ஒருவேளை ஒரு ஊர்லயோ வீட்லயோ அவங்கள ஏத்துக்கலனா, அப்போ கால்ல ஒட்டி இருக்கிற தூசியை தட்டி விட்டுட்டு போயிடணும்னு சொல்றார். இது ஒரு அடையாளம் தான் இல்லையா? ஆமா, அடையாளம்தான். ஆனா அதோட ஒரு கடுமையான எச்சரிக்கையும் வருது. நியாய தீர்ப்பு நாள்ல அந்த ஊரோட நிலைமை சோதோம் கொமோரா பட்டணங்களை விட மோசமா இருக்கும்னு சொல்றாரு. அப்பா, நிராகரிப்புக்கு இவ்வளவு பெரிய விளைவா? ஆமா, அதுக்கு அடுத்து வர எச்சரிக்கைகள் இன்னும் தீவிரமா இருக்கு. இதோ பாருங்க, ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புற மாதிரி நான் உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. நினைச்சு பாருங்க. பயங்கரமான உருவகம்.